பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது பால். ஓகேங்களா? இதில் சுகரு, ஏலக்காய் தூளெல்லாம் ஆட் பண்ணியிருக்கு. இதை வந்து இப்போ இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தண்ணி சூடேறுது. இதில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இது மேலே தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கோம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்குதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சூரி போட்டு இல்லை ஸ்பூனு ஏதோ ஒன்று போட்டு இப்படி உள்ளே விட்டிங்கன்னா இப்படி ஒட்டாமல் வரணும். பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சீம்பல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.